ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மல்லி சூலூர்பேட்டை கிளம்பி போயாச்சு. அங்கே போனதுமே நமக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. வெண்பா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக நம்ம மல்லி அதுவும் போலீஸோட போகிறதுனால கண்டிப்பாக நம்ம வெண்பா கையோட கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். கடைசியில் டைரக்டர் பார்த்திங்கன்னா இன்னுமே இழுத்துட்டு போகிறாரு. இன்னும் அங்கேருந்து வேறு இடத்துல நம்ம வெண்பாவை மாற்றி வச்சுட்டாங்க. நம்ம மல்லி வர்ற விஷயம் ரிசப்ஷனில் விசாரிக்கிற நேரத்தில் இந்த வேலன் பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸை வச்சு மேலே விஷயத்தை தெரியப்படுத்தி அவங்கள உஷாராக வெண்பாவை வேறு இடத்துக்கு மாற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மல்லியும் கூடவே அந்த நர்ஸ் மகா அவங்களும் பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க தான் சொல்கிறதே இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி மேலெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால் இங்கேருந்து தான் என்னை கொன்னே போட்டுருவாங்க, நாங்கள் உங்கள் கூடவே வந்துடுறோம். அதாவது மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மகா, உங்கள் கூடவே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஏதாவது எமர்ஜென்சின்னா சொல்லுங்கள், உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாகு ஃபோன் பண்ணுறாங்க, விஜய் ஃபோன் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதா வெண்பாவை பற்றி அப்படின்னு சொல்லி நாகு கேட்குறாங்க. மல்லி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் அங்கேருந்து வேறு இடத்துக்கு இங்கே மாற்றிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் ரொம்பவே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க வெண்பா இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரோமோவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இழுக்கிறாங்களோ தெரியல, எத்தனை பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கேருந்து திரும்பவும் வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே இழுத்துக்கிட்டு போது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வெண்பா காணாமல் போன சீன் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் யாரும் தாங்க போகிறதில்ல வியூவர்ஸ். அதனால் இப்போ மல்லி எதுக்காக அந்த அந்த இடத்துல அந்த சூலூர்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் நான் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் இல்லை 2-3 எபிசோட்ஸில் வெண்பா மல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம்குள்ளே மகா கிட்ட பேசிகிட்ருக்காங்க மல்லி. அதாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்ல போகிறாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதுக்கிடையில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கதவுக்கு வெளியே அவங்க டோர் லாக் பண்ணிக்கிறதுக்கு வெளியிலேருந்து வெளிச்சம் தெரியுது. அதை நம்ம மல்லி வாட்ச் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா 2 ரவுடிங்க மல்லியை தேடி தான் வந்திருக்காங்க. ஒரு வேளை அந்த குழந்தைங்களை கடத்தினவங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்களே அவங்களோட ஆட்களா, இல்லை வெண்பாவை கடத்தி வச்சுருக்கிறவங்க அவங்க யாராவது ஆட்களை வச்சு இவங்களை கதையை முடிக்க சொல்லி இப்போ வெண்பா கண்டுபிடிச்சி தேடி வந்துட்டாங்க இல்லைங்களா, அதனால் இங்கே ஏதாவது மிரட்டி இல்லைன்னா கதையை முடிக்க சொல்லி ஏதாவது ரவுடிங்களை வச்சு ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தம் நம்ம மல்லிக்கு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றி வெண்பாவையும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.